பாருங்க, மத்திய 10வது அதிகாரத்தில் ஆண்டவருக்குள்ளாக இல்லாத காணாமல் போன ஆடுகள் தான் சொல்றாரு. ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இயேசு என்ன செஞ்சாருன்னா, யோவான் நதிக்கரையில யோவானால சுத்தமான தான் எனக்கு அதே போல நம்ம ஆடை மேய்க்கிறது யாரு? மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நம்ம தாழ்ச்சி அடையேன். ஆடுகள் நம்ம உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் நம்ம ஆடுகள் தான். நம்ம படைச்சி அவருக்குள்ளாக தான் நம்ம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆடுகள் நம்மளை மேய்க்கிறவர் அவருங்க. நல்ல பில்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் கொண்டு போடுவாராம். பாருங்க, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கவும், குஷ்டரோகிகளை சுகம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நம்ம எல்லாம் இலவசமாக வாங்கலாம், காசு கொடுத்து வாங்குறதில்ல. இப்போ டோக்கனை போய் காசு கொடுத்து வாங்கிட்டா நம்ம இந்த பூமியில் எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கெல்லாம் போக முடியும். அவர் என்ன சொல்கிறாரு? இலவசமாக இடத்துல பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. இந்த ரத்தம், அந்த ரத்தத்தினால நம்மளாம் கழுவப்படணுங்க. முழு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும். ஏனோ தானாக ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ பின்வாங்கி போயிடுறாங்க. அப்படி அல்ல, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான அக்கினி. இந்த அக்கினி கடலில் நம்ம நிற்கிறோம். அக்கினியான கடல், ஒரு கடல். அந்த கடலில் நீந்தி நீந்தி விளையாடணும்.